இப்போ வந்து எனது உணர்ச்சிக்கு நான் முக்கியத்துவம் குடுக்குறேன் அப்டின்னா, அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு தான் இங்க வந்து இப்போ உனக்கு ஒருத்தரோட காதல் வருது. அம் அவங்க இன்னொரு சாதிய சேர்ந்தவங்களா இருக்காங்க. நீ ஒரு சாதி, அவங்க ஒரு சாதி. அவங்க மேல உனக்கு காதல் வருது. அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு காதல் வருது அப்டின்னா, ஆ உன்னுடைய காதலுக்கு நீ முக்கியத்துவம் குடுப்பியா? அல்லது மத்தவங்கலாம் அத தப்பா சொல்லுவாங்களே, வேறு சாதி பொண்ணு மேல உனக்கு காதல் வந்திருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு அத ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தடை போடுவாங்க. அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. அப்போ மத்தவங்களுக்கு நீ முக்கியத்துவம் குடுக்க போறியா? அல்லது உனக்கு ஏற்பட்ட அந்த காதல் இருக்குல்ல, அதற்கு முக்கியத்துவம் குடுக்க போறியா? அதனால உனது உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் குடுக்குறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு தடையா இங்க அவ்ளோ விஷயம் இருக்கு. உனது விருப்பம் நீ விருப்பப்பட்ட மாரி வாழவே முடியாது. உனக்கு ஏற்படுகிற உணர்ச்சிக்கு நீ மதிப்பு குடுக்குறது இங்க அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. உனக்காக தான் நீ வாழ்ற. ஆனா அதுக்கு எவ்வளோ பேர் தடையா இருக்கிறான் பாரு. அந்த பொண்ணு கூட சம்மதிச்சுட்டா. ஆனா அந்த பொண்ணோட அப்பா, அம்மா சம்மதிக்க மாட்டான். உன்னுடைய அப்பா, அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. தடை போடுவாங்க, அடிக்க வருவாங்க. பாரு, உனது உணர்வுக்கு உன்னால மதிப்பளிக்க முடியல. உன் உணர்ச்சிக்கு நீ மரியாதை குடுக்க முடியல. உன் உணர்ச்சி தான் எனக்கு புடிச்சா மாரி, நீ புடிச்சா மாரி உனக்கு வாழ முடியல. அதற்கு இவ்ளோ தடைகள் இருக்கு. அதுதான் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நெறைய பேர் சொல்றாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு பிடிச்சா மாரி வாழாம, தனது உணர்வுக்கு மரியாதை குடுக்காம, பிறருடைய உணர்வுக்கு மரியாதை குடுக்குறது. அப்ப எதனால? பயம். வன்முறை பயம். பிளாக்மெயில். நீ வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா, உங்க அப்பா, அம்மா செத்து போயிடுவாங்க. உங்க அப்பா, அம்மா தல குனிஞ்சு அந்த பிளாக்மெயில் தான். செத்து போயிருவாங்க. அல்லது உன்ன ஒதுக்கி வச்சுருவாங்க. அல்லது அடிப்பாங்க, வெட்டிப்புடுவாங்க, குத்திப்புடுவாங்க. அப்படி வன்முறை பயம். அதுமாரி அதாவது பிளாக்மெயிலு, அப்புறம் வந்து பரிதாபப்படுறது, அப்புறம் அடிச்சுப்புடுவாங்க, வெட்டிப்புடுவாங்க, குத்திப்புடுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க, புறக்கணிக்கப்படுவது புறக்கணிக்கப்படுவது, அப்புறம் வந்து அ மிரட்டப்படுவது, செத்து போய்விடும், தற்கொலை செய்து விடுவார், மிரட்டப்படுவது, பரிதாபப்படுவது, அச்சுறுத்தப்படுவது. இவ்ளோ விஷயம் இருக்கு. நீ உன் விருப்பத்துக்கு தகுந்தா மாரி வாழ்வதற்கு சம்மந்தப்பட்ட 2 பேரும் சம்மதிச்சாலும், அதற்கு தடை, அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற சமுதாய மக்கள், இங்க இருக்கிற பெருசுகள் அல்லது இளைஞர்கள் நெறைய பேருக்கு இருக்கு. பெருசுகள் மட்டும் கிடையாது. உன் வயசுல உள்ளவங்களே அதுக்கு தடை சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு. நம்ம சாதி என்ன அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ நமது உணர்ச்சிக்கு நாம மரியாதை குடுக்கணும். ஏன் என் உடல் உணர்வு தான் எனக்கு முக்கியம். என் விருப்பம் தான் முக்கியம். எனது விருப்பத்தை நான் வந்து முறையா தானே பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி தானே அந்த பொண்ணோட வாழப் போறேன். அதற்கு என்ன தடை? நான் என்ன கள்ள உறவா வச்சுக்க போறேன்? கள்ள உறவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அப்புறம் பரவால்ல. கள்ள உறவு கூட 2 பேரும் சம்மதிச்சு அப்போ கள்ள உறவு கூட இது ஒண்ணும் நல்ல உறவு தானே! அப்போ இவங்க நல்ல உறவுன்னு எது நெனைக்கிறாங்க? அந்தந்த சாதியினர் பண்றது தான் நல்ல உறவு. அடுத்த சாதி தப்பு. அப்படின்னு இவங்க நெனைக்கிறாங்க. அந்த நெனப்ப அவங்க மாத்தணும். அப்ப நாம இன்னும் கடக்க வேண்டிய தூரம் நெறைய இருக்கு. எனது உணர்வுக்கு நான் மதிப்பு குடுக்கணும். எனது உணர்வுக்கும் நான் மரியாதை குடுக்கணும். என் விருப்பத்துக்கு நான் வாழணும். மத்தவங்க விருப்பத்துக்கு வாழக்கூடாது. அப்படி வாழ்றேன்னா, நான் மூளை செலவை செய்யப்படுகிறேன். அச்சுறுத்தப்படுகிறேன், மிரட்டப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன். இப்படி பல விஷயங்களால என்னால என் விருப்பத்தின்படி வாழ முடியாதபடிக்கு இங்க நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வரணும். நம்மலாம் நெறைய தாண்டி வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கு. 2040க்கு அப்புறம் அவரவர் விருப்பத்துக்கு தகுந்த மாரி தான் இனிமே மனிதர்கள் வாழ்வாங்க. அப்படிப்பட்ட காலம் வரப்போது. தற்போதைய உலகம் எல்லாமே செயலிழக்கப் போகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகப் போகுது. அதன் பிறகு புதிய உலகம் வரப்போகுது. புதிய உலகம் இனிமே பிறக்கிற பசங்கலாம் தனது உணர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பான். தனக்கு என்ன புடிச்சிருக்கோ அதன்படி தான் வாழ்வாங்க. அவங்களலாம் உங்களால தடப்படவே முடியாது. இப்பவே பாருங்க எவ்வளோ எவ்வளோ சுதந்திரம்ல. முன்னாடி இருந்தத விட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத விட இப்ப பயங்கர சுதந்திரம். அப்ப இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பாருங்க. அவ்வளோ சுதந்திரம். அவன் அவன் விருப்பத்துக்காக தான் வாழ்வாங்க. அதே நேரத்தில ஊர் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும். ஊர் கட்டுப்பாடு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, உண்மையா இருப்பாங்க. தான் தோன்றித்தனமாலாம் வாழ மாட்டாங்க. ஒரு நல்ல நோக்கத்தோடு அப்பதான் அந்த அந்த அப்பதான் அது அனுமதிக்கப்படும். உன் விருப்பத்தோட நீ வாழ்ற அப்படின்னா, அதற்கும் சில நிபந்தனைகள்லாம் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ண டக்குனு விவாகரத்து பண்ண முடியாது. குழந்தை பிறந்துச்சுன்னா 8 வருஷம் கூடவே இருக்கணும். அதன் பிறகு தான் விவாகரத்த பத்தியே யோசிக்கணும். நீ பாட்டுக்கு குழந்தைய பெத்துட்டு நான் பாட்டுக்கு போறேன்னு சொன்னா, அதுக்கெல்லாம் அனுமதி குடுக்க மாட்டாங்க.